ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்ரோஜன் கிரைம் டைரிஸ். இன்னைக்கு கடந்த 2-3 வாரத்துக்கு முன்னாடி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்க பிரயாக்ராஜ்ங்கிற ஊரில் நடந்த ஒரு வேற லெவல் ட்விஸ்டட் கேஸை தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை அந்த ஊர் போலீஸ் இது வரைக்கும் பார்த்ததில்ல. எனக்கே இந்த கேஸ் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கேஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்க பிரயாக்ராஜ் அப்படிங்கிற ஊரில் ஹியூலட் ரோடுங்கிற ஒரு ரோடு இருக்குது. அந்த ரோட்டுக்கு பக்கத்தில் சவுத் மலாக்கான ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் வீரேந்திர குமாருங்கிற ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் இருந்துட்டு வர்றாரு. இவருக்கு 70 வயசாகுது. இவங்க மனைவியோட பேர் அனிதா வைஷ்யா, அவங்களுக்கு 65 வயசாகுது. ஸோ இந்த வீரேந்திர குமார் அண்ட் அனிதாங்கிற தம்பதிகளுக்கு மொத்தம் 3 பசங்க இருக்காங்க. இவர் அந்த ஏரியாலே ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், ட்ரேடிங் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. கோடிக்கணக்கான பணத்துக்கு சொந்தக்காரர். இவரோட சொத்து மதிப்பே ஒரு 15 கோடி இருக்கும். அதை எல்லாத்தையும் தாண்டி அங்கே லோக்கலில் ஒரு மார்க்கெட் இருக்கு. அந்த மார்க்கெட்டில் கீழே நிறைய கடையை வாடகைக்கு விட்டுருக்காரு. அந்த கடைக்கு மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இவர் பெரிய லெவலில் வீடு கட்டி குடும்பத்தோடு இருந்துட்டு வராரு. ஸோ இவருக்கு 3 பசங்க. பையன் பேர் அஸ்வினி குமார். இந்த பையன் 10 வருஷத்துக்கு முன்னாடி வேற சமூகத்தை சேர்ந்த ஒரு பொண்ணை காதலிக்கிறான். அது இந்த வீரேந்திர குமாருக்கு பிடிக்கல. நம்ம சமூகத்தை சேர்ந்த பொண்ணை காதலிச்சா சொல்லு, இல்லை வேற சமூகம் அப்படின்னா நான் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. பட் அந்த அஸ்வினி குமாருங்கிற மூத்த பையன் என்ன சொல்றாரு, நான் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேங்கிறாரு. அப்படி நீ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணனா வீட்டை விட்டு வெளியில போடாங்கிறாரு. உடனே அந்த மூத்த பையனும் கோச்சிட்டு வீட்டை விட்டு வெளியில போய் அந்த பொண்ணை திருமணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. இது இந்த வீரேந்திர குமாருக்கு பயங்கர எரிச்சலை உண்டு பண்ணுது. அப்ப என்ன பண்றாரு, தன்னோட சொத்துல தன் பையன் மூத்த பையனுக்கு வீட்டை விட்டு ஓடி போன பையனுக்கு பங்கு இல்லைங்கிற மாதிரி அபிஷியலாவே உயில் எழுதுறாரு. இப்போ இவருக்கு இருக்கிற முழு சொத்தும் அவரோட 2 பசங்களுக்கு போகுது. ஸோ 2வது ஒரு பெண் குழந்தை மீனாட்சின்னு பேரு, அவங்களுக்கு 45 வயசாகுது. 3வது ஒரு பையன், அவன் பேர் அபிஷேக், அவனுக்கு 40 வயசாகுது. இந்த 2 பேத்துக்குமே திருமணம் ஆகல. ஸோ இவங்க 40 வயசு 45 வயசு ஆனால் கூட வயசான தன்னோட அம்மா அப்பா கூட தான் அந்த கீழே ஷாப் இருக்குது, மேலே வீடு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே கூட இருந்துட்டு வராங்க. சரி, இவ்வளோ வயசாச்சே, எவ்வளோ நாள் அம்மா அப்பா கூட இருக்க முடியும்னு இந்த வீரேந்திர குமார் என்ன பண்ணுறாரு, தான் கூட இருக்கிற 2 பசங்களுக்கும் தனித்தனியாக பிஸ்னஸ் செட் பண்ணி கொடுக்குறாரு. இவருக்கு தான் கீழே நிறைய கடை இருக்கு, அதில் ஒரு கடையை தன்னோட பொண்ணு பேருக்கு எழுதி கொடுத்து நீ ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்கிறாரு. அப்போ அந்த மீனாட்சிங்கிற 45 வயசு பொண்ணு ஒரு கிஃப்ட் ஷாப் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு பக்கத்திலே இன்னொரு கடையை தன்னோட கடைசி பையன் அபிஷேக்ங்கிற பையனுக்கு கொடுக்குறாரு. அவன் என்ன பண்றான்னா, இந்த வீட்டுக்கு கிளீனிங் ப்ராடக்ட் இருக்கும்ல, அதாவது ஃபினாயில், நம்ம அந்த லைசால், இந்த மாதிரி கிளீனிங் ப்ராடக்ட் வச்சு ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இப்படி தான் இவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இவங்க 2 பேத்துக்கும் அவர் ஏன் திருமணம் பண்ணி வைக்கல அப்படிங்கிறது தெரியல. ஸோ இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2026ஆம் வருஷம் அந்த மார்க்கெட்ல கீழே கடை வச்சிருக்கவங்க, மார்க்கெட்டுக்கு வர்ற மக்கள் எல்லாருமே ஒரு வித்தியாசமான விஷயத்தை உணர்றாங்க. ஒரு இடத்துல இருந்து பயங்கரமான பேட் ஸ்மெல் வர ஆரம்பிக்குது. ஜென்ரலா மார்க்கெட் அப்படின்னா சில இடத்துல காய்கறி இருக்கும், அழுகின காய்கறி குப்பையா போடுவாங்க, கொஞ்சம் பேட் ஸ்மெல் வரதான் செய்யும். பட் அந்த பேட் ஸ்மெல் வேற, இது ஒரு அழுகிய மாமிசத்தோட பேட் ஸ்மெல் மாதிரி எல்லாத்துக்கும் புரியுது. பட் அது எங்க இருந்து வருதுன்னு யாருக்குமே தெரியல. ஸோ அவங்க அப்படி யோசிச்சு பார்க்குறாங்க. ஃபைனலாக பார்க்கும்போது கீழே ஷாப் இருக்கு, மேலே அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வீடு இருக்குல்ல, அந்த வீரேந்திர குமார் அவரோட வீட்டுக்குள்ள தான் இந்த துர்நாற்றம் வருது. ஒரு அழுகிய மாமிசத்தோட துர்நாற்றம் வருதுங்கிறத அந்த மக்கள் கண்டுபிடிக்கிறாங்க. சரி, மேலே போய் பார்க்கலான்னு பார்த்தா அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு பாதை எப்படி இருக்குன்னா, கீழே ஃபுல்லாக கடை இருக்குமா, மேலே ஒரு மாடிப்படி ஏறி போவோமா, அங்கே ஒரு கிரில் இருக்கு. அந்த கிரில்லை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போனால் அவங்க வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு இன்னொரு கிரில் இருக்கு. இது 2மே லாக் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இவங்களால உள்ளே போக முடியல. அப்போ அந்த பொதுமக்கள் என்ன பண்ணுறாங்க, இதை பற்றி போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாங்க. இப்போ போலீஸ் ஆபீசரும் வர்றாங்க. நல்லாவே தெரியுது மேல இருந்தா ஸ்மெல் வருது. அப்படி காத்து அந்த பக்கம் அடிக்கும் போது பயங்கரமான துர்நாற்றம் வருது. பட் உள்ள போக முடியல. மாடிப்படி போற வர்ற கிரில் லாக் ஆயிருக்கு, அதுக்கு வீட்டுக்குள்ளேயும் கிரில் லாக் ஆயிருக்கு. வேற வழி இல்ல, போலீஸ் உடைச்சு தான் பார்க்கணும். ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள இருந்து யாருமே 2 நாளா வெளியில வரல. இவங்க வச்சிருக்க கடையும் பூட்டப்பட்டிருக்கு. மீனாட்சியோட கடையும் திறக்கல, இந்த அபிஷேக்கோட கடையும் திறக்கல. சரி, உடைச்சு பார்த்துடலான்னு ஃபர்ஸ்ட் சுத்தி பொதுமக்கள் உதவியோட போலீஸ் ஆபீசர் அந்த மாடிப்படி ஏறி போற கிரில்லை உடைக்கிறாங்க. அதை உடைச்சிட்டு மெதுவா அப்படியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏறுறாங்க. அப்படி ஏறி அந்த வீட்டுக்கு பக்கத்துல போறப்போ அந்த துர்நாற்றத்தோட வீரியம் ரொம்பவே அதிகமாகுது. அதுவும் அந்த வீட்டு வாசல்ல போய் நிக்கிறாங்க. பயங்கர துர்நாற்றம். அந்த வீட்டோட கதவும் வெளிப்புறமா பூட்டப்பட்டிருக்கு. அதுதான் இதுல முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. கிரில்லும் வெளிப்புறமா பூட்டப்பட்டிருக்கு, அந்த வீட்டோட கதவுகளும் வெளிப்புறமா பூட்டப்பட்டிருக்கு. அப்ப வெளியிலிருந்து ஒரு நபர் தான் லாக் பண்ணிட்டு போயிருக்காரு. இப்போ என்ன பண்றாங்க, அந்த பூட்டை உடைக்கிறாங்க. உடைச்சி வீட்டு கதவை திறந்தவனை பார்த்தீங்கன்னா அந்த துர்நாற்றத்தோட வீரியம் யாராலையும் தாங்கவே முடியல. எல்லாருமே கர்ச்சீப் வச்சு இப்படி முகத்தை மூடிடுறாங்க. அந்த வீட்டுக்குள்ளேருந்து
அப்படி ஒரு அழுகிய மாமிசத்தோட துர்நாற்றம் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் போலீஸ் உள்ள போகும்போது நோட் பண்ற விஷயம் என்ன அப்படின்னா, வீடே கலைஞ்ச நிலையில இருக்கு. அப்படி வீடையே தலைகீழ திருப்பி போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. வீட்டில் இருக்க ஃபர்னிச்சர்லாம் அப்படி செதறி கிடக்கு. அவங்க வீட்டு வார்ட்ரோப்ல இருக்க துணிலாம் அப்படி செதறி லிவிங் ரூம்ல கிடக்கு. உடனே போலீஸ் ஆஃபீஸர் ஒன்று ஒன்றா செக் பண்ணிட்டு வராங்க. ஏதோ அந்த வீட்டுக்குள்ள ஒரு ராபரி நடந்த மாதிரி தெரியுது. அப்படி பார்த்துட்டு வரும்போது லிவிங் ரூம்ல நிறைய துணியெல்லாம் இப்படி செதறி கிடக்கு. ஒரு இடத்துல மட்டும் துணி இப்படி மேடா இருக்கிறத பார்க்குறாங்க. அப்போ பக்கத்தில் இருக்க ஒரு குச்சியை வச்சு அந்த துணியை அப்படி மெதுவாக எடுத்து பார்த்தாங்கல்ல, அந்த துணிக்கு கீழே ஒரு பெண்ணோட சடலத்தை பார்க்குறாங்க. போலீஸ் மிரண்டு போயிட்டாங்க. அந்த சடலம் அப்படியே அழுகிய நிலையிலுக்கு அவ்வளவு மோசமான துர்நாற்றம் வருது. இப்போ அந்த பொதுமக்கள் ஒருத்தரை கூப்பிட்டு இந்த பொண்ணு யாருன்னு தெரியுமான்னு பார்க்க சொல்றாங்க. ஓரளவு ஃபேஸ் நல்லா தெரியுது. சார் இது மீனாட்சி சார் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஸோ 45 வயசு மீனாட்சி இந்த வயசான தம்பதிகளோட 2வது பொண்ணு வந்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்காங்க. பார்க்கும்போதே தெரியுது ஒரு இரும்பு கம்பி மாதிரி கடினமான ஆப்ஜெக்டை அந்த பொண்ணோட தலையில அடிச்சிருக்காங்க. ஸ்கல்லே உடஞ்சிருக்கு. ஸோ இது ஒரு கொலை. உடனே போலீஸ் ஆஃபீஸர் அந்த பொதுமக்கள் எல்லாத்தையும் வீட்டை விட்டு வெளியில் போங்கிறாங்க. ஏன்னா இது ஒரு கிரைம் சீன், இதை வந்து செக்யூர் பண்ணணும், எந்த விதமான தடயங்களும் டிஸ்ட்ராய் ஆயிடக்கூடாதுன்னு போலீஸ் கிளியராக இருக்காங்க. இப்போ அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள போலீஸ் மேலும் தேடிட்டு இருக்காங்க. பொதுமக்கள் எல்லாம் வெளியில் நிற்கிறாங்க. ஒரு 4-5 போலீஸ் ஆஃபீஸர் தேடிட்டு இருக்காங்க. அப்போ இந்த வயசான தம்பதிகள் படுக்கிற பெட்ரூம் வந்து திறந்திருக்கு. அதாவது அந்த வீரேந்திரகுமார் அனிதாங்கிற தம்பதிகள். இப்போ அந்த பெட்ரூமுக்கு பக்கத்தில் போய் பார்க்குறாங்க. அங்கே இதை விட துர்நாற்றம் அடிக்குது. அப்போ அந்த கதவை மெதுவாக ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்க பெட்ல இந்த வயசான தம்பதிகளோட அழுகிய சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களையும் இதே மாதிரி தலையில அடிச்சே கொலை பண்ணிருக்காங்க. அவங்க உடம்பும் ஆல்மோஸ்ட் டீகம்போஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்ப திரும்ப ஒரே ஒரு நபரை மட்டும் கூப்பிட்டு இந்த சடலம் யாருக்கு சொந்தமானதுன்னு கேட்கிறாங்க. சார் இது வீரேந்திரகுமார் அண்ட் அனிதா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ இந்த வீட்டில் மொத்தம் 4 பேர் வசிச்சுட்டு இருக்காங்க. அதுல 3 பேரோட சடலம் இந்த வீட்டில் கண்டுபிடிக்கப்படுது. இந்த வீட்டோட கடைசி பையன் அபிஷேக் மட்டும் மிஸ் ஆயிராரு. கடந்த 2 நாளா இந்த அபிஷேக்கோட கடையும் திறக்கப்படல. இப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன தோணும், இந்த வீடும் வெளிப்புறமா சாத்தப்பட்டிருக்கு. வீட்டுக்குள்ளக்க நல்ல தங்க நகைகளும் நிறைய பணங்களும் திருடு போகிருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது ஒருவேளை இந்த வீட்டோட கடைசி பையன் இந்த பணத்தையும் நகையும் கொள்ளையடிக்கிறதுக்காக தன்னோட சொந்த அம்மா அப்பாவையும் சகோதரியும் கொலை பண்ணியிருப்பானோ அப்படிங்கிற சந்தேகத்தில் இந்த அபிஷேக்ங்கிற நபரை பற்றி போலீஸ் விசாரணை பண்ணுறாங்க. அப்படி விசாரிக்கும் போது இந்த பக்கத்தில் இருக்கவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, அவன் ஏதோ நல்ல பிஸ்னஸ் பண்ணுவானோ, அவங்க அப்பா ஒரு கடை வச்சு கொடுத்தாரு, இவன் சரியான ஊதாரி சார், சூதாட்டத்திலே போய் அவ்வளோ பணத்தை தொலைச்சிட்டு வந்தான் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சூதாட்டம் அப்படின்னா என்னது, இந்த லோக்கலில் தான் சார் எல்லாம் போய் சீட்டு விளையாடுவாங்க, பணம் வச்சு விளையாடுவாங்க. ஸோ இவன் சம்பாதிக்கிற காசையும் செலவழிச்சிருவான். இதை விட உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் சார், இவன் தன்னோட அக்கா அந்த மீனாட்சிங்கிற பெண்மணி கிஃப்ட் ஷாப் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்களே கஷ்டப்பட்டு ஒரு 1.5 லட்ச ரூபா பணத்தை சேர்த்து வச்சிருக்காங்க. அந்த பெண்கிட்ட போய் அந்த 1.5 லட்ச ரூபாய் கடன் வாங்கி போய் சூதாட்டத்தில் விட்டுட்டான். அவங்க போய் திரும்ப பணம் கேட்குறாங்க, என்கிட்ட பணம் இல்லைங்கிறான். ஸோ இந்த மாதிரி அவங்க அம்மா அப்பாட்டையும் கடன் வாங்குறான், அவங்க சகோதரிகிட்டையும் கடன் வாங்கிட்டு இருக்கான். இவன் சம்பாதிக்கிற பணத்தையும் ஒட்டுமொத்த பணத்தையும் சூதாட்டத்திலே தொலைச்சிட்டு இருக்கான் சார். அப்போ என்ன ஆகுது, ஒரு ஸ்டேஜில் அவங்க அப்பா புரிஞ்சுக்கிட்டாரு, தன்னோட பையன் பொறுப்பா இல்லை, எல்லா பணத்தையும் சூதாட்டத்தில் விடுறானே, தன்னோட பொண்ணுகிட்டையும் சொல்லிடுறாரு, அவன் கேட்டா பணம் கொடுக்க கூடாதுன்னு. இவரும் பணம் தர மாட்டேங்கிறாரு. அப்போ கொஞ்ச நாளாவே இவனுக்கு சூதாடுறதுக்கு பணம் இல்லாம பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்திருக்கான். அப்போ இந்த அபிஷேக் தன்னோட அப்பா கிட்ட தொடர்ந்து பணம் கேட்டுட்டே இருந்திருக்கான். ஸோ இதுதான் சார் இவங்களுக்குள்ள அடிக்கடி பிரச்சனை நடக்கும். கடையில் வச்சு சண்டை போடுவாங்க, வீட்டில் வச்சு சண்டை போடுவாங்க. இவங்க 2 பேரும் போடுற சண்டை இந்த மார்க்கெட்டில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும் சாருங்கிற மாதிரி அந்த மக்கள் சொல்றாங்க. ஸோ இதுலேருந்து போலீஸுக்கு அழகா லிங்க் பண்ண முடியுது. அந்த வீட்டு பையனை சூதாட்டத்துக்கு பணம் தேவைப்படுது, அதனால தன்னோட சொந்த அப்பா அம்மா சகோதரியை கொலை பண்ணிட்டு இந்த நகை பணம் எல்லாத்தையும் திருடிட்டு எஸ்கேப் ஆயிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றாங்க. பட் இப்போ எல்லாத்துக்கும் இருக்கிற சந்தேகம் என்ன அப்படின்னா, அந்த அபிஷேக்ங்கிறவன் இப்போ எங்க போயிட்டாங்கிறதா கொஸ்டின். அவன் ரெகுலரா போய் சூதாடுவான்ல, அங்க போய் கேட்டு பார்க்குறாங்க, சார் அவன் 2-3 நாளா வரவே இல்லைங்கிறாங்க. அதுதான் போலீஸுக்கு சந்தேகம் ஆயிடுச்சு. அப்போ அவன் இந்த ஊர்ல இல்லை, வெளியூருக்கு எஸ்கேப் ஆயிட்டானே. அபிஷேக்ங்கிற அந்த நபரை வந்து ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவனோட போனை கால் பண்றாங்க, சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு. ஸோ மேபி அவனோட லாஸ்ட் லொகேஷன் என்ன, அவன் கடைசியா எங்க வந்து இருந்தான், எந்த ஊருக்கு போனான் அப்படிங்கிறத வந்து டிஜிட்டல் ட்ரையல் மூலமா கண்டுபிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே குடும்பத்தை சேர்ந்த இந்த 3 பேரையும் யார் இவ்வளவு கொடூரமா கொலை பண்ணது? உண்மையிலேயே போலீஸ் சந்தேகப்பட்ட மாதிரி அந்த வீட்டோட கடைசி பையன் தான் தன்னோட அப்பா அம்மாவையும் சகோதரியும் கொலை பண்ணானா. அப்படி கொலை பண்ணா அந்த பையன் இப்ப எங்க இருக்கான் அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச உத்தரப்பிரதேசத்தில் நடந்த ஒரு வித்தியாசமான ட்விஸ்டட் ட்ரூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம்.
அப்படி இந்த ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் என்ன நிகழ்ந்தது, இந்த வழக்கில் இருக்கிற மிகப்பெரிய திருப்பம் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குற சுவாரஸ்யத்தில் லைக் பண்ண மறந்துடுங்க. பிகாஸ் நீங்கள் நிறைய லைக் கொடுத்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து நிறைய ஆடியன்ஸை போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு செகண்ட் பாஸ் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஒரு புதுவிதமான ட்விஸ்ட் உங்களுக்காக இந்த வழக்கில் காத்துக்கிட்டு இருக்கு. இப்படி போலீஸ் இந்த அபிஷேக்ங்கிற அந்த வீட்டோட கடைசி பையனை வலைவீசி தேடிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இந்த கேஸில் ஒரு வித்தியாசமான திருப்பம் நிகழுது. அந்த ஏரியா மக்கள், மார்க்கெட்டில் இருக்க மக்கள் திரும்பவும் போலீஸ் கால் பண்ணுறாங்க. சார், அந்த துர்நாற்றம் இன்னுமே சரியாகலை சார், பேட் ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. போலீஸ் சொல்கிறாங்க, சார் அங்கே ஒரு 3 பேர் இறந்து போயிருக்காங்க, நாங்கள் அந்த பாடிலாம் எடுத்துட்டோம், அது கொஞ்ச நாள் ஆகும், டைம் செட்டிலாக இருக்குது, பொறுத்துக்கோங்க, நாங்கள் ப்ராப்பராக க்ளீன் பண்ண சொல்லியிருக்கோங்கிறாங்க. இல்லை சார், இப்போ ஸ்மெல் வந்து அந்த வீட்டோட மாடியிலேருந்து வரல, அந்த வீட்டுக்கு கீழே கடை இருக்குல்ல, இந்த அபிஷேக்கு சொந்தமான ஒரு கடை இருக்குல்ல, அதுக்குள்ளேருந்து ஒரு பேட் ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்குது சார், அந்த கடை ஆனால் வெளியில் கூடி பூட்டப்பட்டிருக்குங்கிறாங்க. என்னடா அது புது கதையாக இருக்குன்னு சரி நாங்கள் வந்து பார்க்குறோன்னு சொல்லி போலீஸ் வர்றாங்க. அப்போ அந்த கடை வந்து ஷட்டர் போடப்பட்டிருக்கு, அதுக்கு இடையில ஒரு சின்ன கேப் இருக்கும். அங்கே அப்படி குடிஞ்சு பார்த்தா அங்கேருந்து ஒரு பயங்கரமான பேட் ஸ்மெல் வருது. இது ஒரு அழுகிய மாமிசத்தோட ஸ்மெல் தான். இது என்னவா இருக்கும் அப்படிங்கிறத போலீஸால் யூகிக்க முடியுது. ஏன்னா அது ஒரு 3 பேர் உடலை கண்டுபிடிச்சிட்டோம், இப்போ திரும்ப இங்கேருந்து ஸ்மெல் வருதுன்னு சந்தேகப்பட்ட போலீஸ் இந்த அபிஷேக்ங்கிற நபரோட கடையை உடைக்கிறாங்க. உடச்சி ஷட்டரை மேலே தூக்குறாங்கள, உள்ள இருந்து பயங்கரமான துர்நாற்றம். அங்கே இந்த அபிஷேக்ங்கிற அந்த வீட்டோட கடைசி பையனோட சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த வீட்டில் மற்ற 3 பேர் எப்படி கொலை செய்யப்பட்டாங்களோ அதே மாதிரி தலையில் ஒரு கடினமான ஆப்ஜெக்டை வச்சு, கிட்டத்தட்ட அதே ஆப்ஜெக்ட் தான், ஒரு இரும்பு கம்பி மாதிரி வச்சுக்கலாம், அதை வச்சு தான் இந்த வீட்டை சேர்ந்த 4 பேரும் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. போலீஸுக்கு தலையே சுத்திருச்சு. 3 பேர் கொலை செய்யப்பட்டாங்க. இந்த வீட்டோட கடைசி பையன் தான் எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டான், நகை பணத்தையும். இப்போ அவனை தேடிட்டு இருக்க நேரத்தில் இப்போ அந்த பையனும் அவனோட கடையில சடலமா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கான். அந்த பையனோட உடம்பும் ஆல்மோஸ்ட் டீகம்போஸ் ஆயிடுச்சு. இந்த உடலை வச்சு பார்க்கும்போது போலீஸுக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த மேல் வீட்டில் அபிஷேக்கோட அம்மா, அப்பா, சகோதரி எப்போ கொலை செய்யப்பட்டாங்களோ அதே டைட்டில் இந்த அபிஷேக்கும் கொலை செய்யப்பட்டிருக்கான். நம்ம இது தெரியாம இந்த அபிஷேக் தான் கொலை பண்ணியிருப்பான்னு அவனை போலீஸ் வந்து தேடிட்டு இருக்காங்க. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் 4 பேரையும் வேற யாரோ கொலை பண்ணிட்டு தான் அந்த வீட்டோட நகையும் பணத்தையும் திருடிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது இப்போதான் புரியுது. ஸோ இது வரைக்கும் இந்த அபிஷேக்கை நோக்கியே பயணம் பண்ணிட்டு இருந்த இந்த வழக்கு ஒரு மிகப்பெரிய யூ டர்ன் எடுத்து இப்போ அடுத்த சஸ்பெக்டை நோக்கி பயணம் பண்ணுது. சரி, இப்போ அடுத்த சஸ்பெக்ட் யார் இருப்பா? இந்த வீட்டில் இவ்வளோ பணம் இருக்கு, நகை இருக்கு அப்படிங்கிற தகவல் யாருக்கு தெரியும்? இப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த குடும்பத்தில் மீதம் இருக்கிற ஒரே நபர் யாரு? ஃபர்ஸ்ட் இந்த வீட்டை விட்டு ஓடி போய் திருமணம் பண்ணிக்கிட்டு அஸ்வினி குமார்ங்கிற அந்த பையன், அவன் தான்ட்டு அதை பண்ணியிருக்கணும். அவன் தான் இந்த எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டு இந்த நகையெல்லாம் திருடிட்டு போயிருக்கணும். அவங்க அப்பா அம்மா மேலே ஏற்கனவே கோபத்தில் இருக்கான். ஸோ அவனை பிடிச்சிட வேண்டியதான போலீஸ் விசாரணை பண்ணி பார்த்தா போலீஸுக்கு இன்னொரு அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. இந்த அஸ்வினி குமார்ங்கிற மூத்த பையன் ஏற்கனவே இன்னொரு கிரைமுக்காக ஜெயிலில் இருக்கான்னு தெரிய வருது. என்னடா இது இன்னொரு குழப்பமா இருக்குன்னு பார்த்தா, சரி அவன் ஒய்ஃபு கிட்ட போய் விசாரிக்கலான்னு பார்த்தா அந்த ஒய்ஃபும் இவங்க கூட ஜெயிலில் இருந்துட்டு இப்போதான் வந்து அந்த பொண்ணு பெயிலில் வந்திருக்கு. சரி, இவங்க 2 பேரும் எதுக்காக ஜெயிலுக்கு போனாங்கன்னு விசாரிக்கிறாங்க. இந்த அஸ்வினி குமார், அவனோட மனைவி பேர் ரீத்து, இவங்க 2 பேரும் வந்து ஒரு கல்யாண புரோக்கர் மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதாவது யாருக்காவது வரன் பார்க்கணும்னா இவங்ககிட்ட சொல்றது, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு ஏற்ற வரனை தேடி கொடுத்து நல்ல கமிஷன் வாங்கிட்டு நிறைய பணம் சம்பாரிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த அஸ்வினி குமார் என்ன பண்ணியிருக்கான், ஒரு ஸ்கேமில் இன்வால்வ் ஆயிருக்கான். ஹைதராபாத்லேருந்து ஒரு பொண்ணு வந்து எனக்கு மாப்பிள்ளை பெண்ணணும், அந்த பொண்ணு வீட்டிலேருந்து வரன்னு கேட்குறாங்க. அப்போ இவன் என்ன பண்ணுறான், இவனோட ஃபோட்டோவை அனுப்பி இவர் தான் மாப்பிள்ளை, இவர் ஒரு பெரிய ஜட்ஜி, நீதிபதியோட பையன் சொல்லி ஏமாற்றி அந்த பொண்ணோட பழக ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 லட்ச ரூபா பணத்தை கறந்துடுறான். அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணுக்கு தெரியுது இவன் தான் ஆக்சுவலாக கல்யாண புரோக்கர், இவன் ஜட்ஜோட பையன் மாதிரி நம்மளை ஏமாத்திட்டு இருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அந்த பொண்ணு ஹைதராபாத்லேருந்து கிளம்பி வந்து இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. இந்த ஸ்கேம்ல அவங்க மனைவிக்கும் உடன்பாடு இருந்திருக்கு. ஸோ 2 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சிருக்காங்க. இவன் முதன்மை குற்றவாளிங்கிறதுனால இவனுக்கு வந்து பெயில் கிடைக்கல. பட் அவங்க மனைவி ரீத்துங்கிற பெண்மணிக்கு பெயில் கிடைச்சிருச்சு. ஸோ இந்த கொலை நடந்தப்போ, அதாவது 2ஆம் தேதி இந்த உடலை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு 2-3 நாள் இருக்கும் இந்த கொலை நடந்து. ஸோ மேபி மே மாதம் 31ஆம் தேதி இந்த கொலை நடந்திருக்கும். அப்போ இந்த மூத்த பையன் அஸ்வினி குமார் ஜெயிலில் இருந்திருக்கான். பட் அந்த டயத்தில் அவனோட மனைவி வந்து பெயிலில் வெளியில் வந்திருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க மனைவி மேலே சந்தேகம் வருது. அவங்ககிட்ட போய் கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா,
சார் அந்த குடும்பத்துக்கு எங்களுக்கும் எந்த ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. எப்போ என்னோட கணவர் அங்கே வீட்டை விட்டு வெளியில் வந்தாரோ நாங்கள் அவங்ககிட்ட அவ்வளோ பேசுறதில்ல. இப்போ கடைசியாக அவங்கள எப்போ பார்த்தேன்னா 1 வருஷம் இருக்குது சார் அவங்கள பார்த்து. அதனால சுத்தமாக எங்களுக்கு கான்டாக்ட் இல்லை. அவங்க கொலை பண்ணாங்க, இறந்து போனாங்க அப்படின்னா எங்களுக்கு அதை பற்றி துளி கூட வருத்தமும் இல்லை. ஏன்னா அவங்க மேலே எங்களுக்கு எந்த ஒரு அன்பு கிடையவே கிடையாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இந்த பெண்மணி சொல்கிறது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹஸ்பண்ட் ஜெயிலில் இருக்கான், இப்போ அவன் ஒன்றும் பண்ண முடியாது. பட் இந்த ரீத்துங்கிற மனைவியோட செல்ஃபோன் டேட்டா ரெக்கார்டை பார்க்குறாங்க. அது வந்து க்ளீனாக இருக்குது. இந்த கொலை நடந்தப்போ அந்த வீட்டு பக்கமே அந்த பெண்மணி வரல. ஈவன் அந்த 4-5 நாள் இந்த பெண்ணோட செல்ஃபோன் சிக்னல் அவங்க ஏரியாவில் தான் காட்டுது. அதனால ரீத்துவும் இந்த கொலையை பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. அப்போ போலீஸுக்கு ஒரு சந்தேகம், ஒருவேளை நம்ம கிரைம் சீனில் ஒரு முக்கியமான தடயத்தை விட்டுட்டோமோ அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்பட்டு திரும்பவும் கிரைம் சீனுக்கு போகிறாங்க. அப்படி கிரைம் சீனை ஃபுல்லாக சல்லடை போட்டு வரும்போது 2வது முறையா ஒரு முக்கியமான தடயத்தை பார்க்குறாங்க. இதை ஃபர்ஸ்ட் டைம் எப்படி போலீஸ் கோட்டை விட்டாங்கன்னே தெரியல. அங்கே வந்து ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ், ஒரு அட்டைப்பெட்டி இருக்கு. அந்த அட்டைப்பெட்டியில் ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பப்ளி அண்ட் பண்டி 2 பேரும் சேர்ந்து அவங்களை கொலை பண்ணிட்டாங்க, கொலை பண்ண முயற்சி பண்ணாங்கன்னு ஒரு கன்ஃபெஷன் மாதிரி எழுதியிருக்கு. இந்த பப்ளிங்கிறது யாருன்னா, இந்த மூத்த பையன் வீட்டை விட்டு ஓடி போனால அவன் மனைவி பேர் ரீத்து, அந்த பொண்ணுட்டு தானே போலீஸ் விசாரிச்சாங்க. அதை செல்லமா பப்ளின்னு சொல்லி கூப்பிடுவாங்களாம். ஸோ அந்த பெண்ணோட பேர் தான் இந்த அட்டைப்பெட்டியில் கிரைம் சீனில் எழுதப்பட்டிருக்கு. இதை முதல் டைம் எப்படி மிஸ் பண்ணாங்க தெரியல, 2வது டைம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ இதில் இறந்து போனவங்க யாரோ ஒருத்தவங்க சாகிறதுக்கு முன்னாடி இந்த அட்டைப்பெட்டியில் ஒரு சின்ன குழுவை போலீஸுக்கு விட்டுட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க. பட் இருந்தாலும் இந்த பப்ளிங்கிற பெண், அதாவது ரீத்துங்கிற முதல் மருமகள் வந்து கொலை நடந்தப்ப இந்த பக்கமே இல்லைன்னு தெரியுது. பையன் ஜெயிலில் இருக்கான். ஸோ அவங்கள வந்து அரெஸ்ட் பண்றதுக்கோ விசாரிக்கிறதுக்கோ எந்த விதமான தடயமும் போலீஸுக்கு கிடைக்கல. உண்மையிலேயே போலீஸ் அப்படி குழப்பமாயிட்டாங்க. அப்போ ஃபைனலாக ஒரு என்ன கன்க்ளூஷனுக்கு வர்றாங்கன்னா, சரி ஓகேப்பா, இந்த வீட்டில் இருக்க 4 பேரையும் கொலை பண்ணிட்டு நகை பணம் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போனது ஒரு 3வது நபர் இந்த வீட்டை சேர்ந்த ஒரு நபராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து இதுவரைக்கும் அந்த ஏரியாவில் இருக்க சிசிடிவி கேமராவை செக் பண்ணவே இல்லை. போலீஸோட அனுமானம் ஃபர்ஸ்ட் அது அபிஷேக்னே தேடினாங்க. அப்புறம் எப்போ அவன் உடலை கண்டுபிடிச்சானோ முதல் பையனே தேடினாங்க. இப்போ அதுவும் கிளியர் ஆச்சு. அப்போ ஒரு 3வது நபர் எப்போ உள்ள வர்றாருன்னு தெரிய வருதோ அப்போதான் இந்த ஏரியாவில் இருக்க சிசிடிவி கேமராவை ஒன்றா செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போலீஸ் இந்த சிசிடிவி கேமராவை பார்த்துக்கிட்டு வரும்போது இந்த கொலை எப்போ நடந்திருக்கலான்னு போலீஸோட அனுமானம் மே மாதம் 31ஆம் தேதி. ஜூன் மாதம் 1ஆம் தேதி காலையில் 5 மணிக்கு இந்த கொலை செய்யப்பட்ட வீரேந்திரகுமாரோட வீட்டிலிருந்து ஒரு நபர் காலையில் 5 மணிக்கு வெளியில் வந்ததுக்குரிய தடயம் இருக்குது. அந்த நபர் பார்த்தீங்கன்னா அப்படி தடுமாறிட்டே வர்றாரு. ஃபுல் ட்ரிங்க்ஸில் இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த கிளிப்பிங்ஸாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இது ஒரு ரியல் சிசிடிவி கிளிப்பிங்ஸ். ஸோ இதை பார்க்கும்போது தெரியுது, ஓகே, கொலை நடந்திருக்கு. காலையில் 5 மணிக்கு இந்த நபர் இறங்கி வர்றாருன்னா இந்த நபர் தான் கொலைகாரனாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த நபர் தான் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிருக்கணுங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. பட் அந்த நபரோட ஃபேஸ் வந்து கிளியரா இல்லை. ஸோ கேமராவும் குவாலிட்டி சரியில்லை. அதே டயத்தில் காலையில் 5 மணினால லைட்டிங் சரியா இல்லை. அந்த ஃபேஸை சரியாக பார்க்க முடியல. நான் நிறைய கேஸில் சொல்லியிருக்கேன், ஃபேஸ் தெரியாட்டவங்க கூட பரவாயில்ல, ஒருத்தவங்க நடந்து போனாலோ இப்படி பேசும்போதோ அவங்களோட உடல் மொழியை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அவங்களுக்கு நெருக்கமானவங்ககிட்ட காமிச்சா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிசிடிவி கேமரா ஒருத்தர் நடந்து போறாரு, பின்னாடி கூடி தான் பதிவாயிருக்குன்னா அதை அழகா எடுத்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட காமிச்சா அந்த நடை மொழியை வச்சே சொல்லிடுவாங்க இது யாருன்னு. அதே மாதிரி இந்த நபரோட உடல் மொழியை வச்சே அந்த ஏரியாவில் இருக்க பொதுமக்கள் கிட்ட ஒரு 10 பேர்கிட்ட கேட்குறாங்க. எல்லாரும் சொல்ற ஒரே பதில், சார் இவனை பார்த்தா சன்னி குப்தா மாதிரி இருக்கு சாருங்கிறாங்க. யார் அந்த சன்னி குப்தா அப்படின்னு விசாரணை பண்ணும்போது அவன் வந்து இந்த ஏரியாவில் சமோசா கடை வச்சிருக்காரு. ஒரு சமோசா கடை வச்சு போடுறாரு. எல்லா கடைகளுக்கும் போய் சமோசா சப்ளை பண்ணுற பிஸ்னஸ் வந்து பண்ணிட்டு இருந்திருக்காரு. சார் இதை பார்க்கும்போது சன்னி குப்தா மாதிரி தான் சார் இருக்குங்கிறாங்க. என்னதான் ஃபேஸ் கிளியராக இல்லாமல் இருந்தால் கூட இவ்வளோ பேரும் அவனை நோக்கி தான் கையை காட்டுறாங்க. சரி அவங்ககிட்ட போய் விசாரிச்சிடலான்னு அவன் கடைக்கு போனால் கடை 3 நாளாக பூட்டப்பட்டிருக்கு. சரி வீட்டுக்கு போய் பார்த்துடலான்னு இப்போ இந்த சன்னி குப்தாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ வீட்டுக்கு போகும்போது அவனோட மனைவி குழந்தை இருக்காங்க. இந்த வெளியில் போயிருக்காரு சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வந்துருவாங்கங்கிறாங்க. உடனே போலீஸும் வெயிட் பண்ணுறாங்க. அந்த நபர் வர்றாரு. அந்த நபரோட கையில் வந்து ஒரு மிகப்பெரிய காயம் ஏற்பட்டிருக்கு. அதாவது தையல் போகிற அளவுக்கு ஒரு பெரிய காயம் ஏற்பட்டிருக்கு. கட்டு போட்டிருக்காரு. இப்போ போலீஸ் கேஷுவலாக பேசுகிறாங்க. என்னப்பா என்ன கையில் கட்டு போட்டிருக்கேன்னா, அது ஒன்றும் இல்லை சார், நான் தான் சமோசா பிஸ்னஸ் பண்ணுறேன்ல, வெங்காயம் கட் பண்ணும்போது கையை கட் பண்ணிக்கிட்டேன். என்னடா அது வெங்காயம் கட் பண்ணும்போது கையை கட் பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரிய கட்டா, நம்ப முடியலையே அப்படிங்கிறாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், இந்த ஏதோ ஒரு 2-3 பேர் கொலை செய்யப்பட்டாங்களே தெரியுமா? சார் தெரியும் சார், எனக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது சார், உண்மையிலேயே நல்ல குடும்பம் சார், அவங்களுக்கே நான் நிறைய டைம் சமோசா சப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். சரி நீ இந்த மே மாதம் 31ஆம் தேதி நைட்டு என்ன பண்ண அதை சொல்லு அப்படிங்கிறாங்க.
சார் நான் வந்து நைட் 9 மணி வரைக்கும் கடையில் இருந்தேன் சார். அதுக்கப்புறம் கிளம்பி வீட்டுக்கு வந்து தூங்கிட்டு மறுநாள் காலையில் ஒரு 8 மணிக்கு தான் சார் கிளம்பி கடைக்கு போனேன் அப்படிங்கிறேன். ஆர் யூ ஷூர் அப்படின்னு கேட்டாங்க. சார் நான் உறுதியாக சொல்கிறேன் சார், இதான் சார் என்னோட ரெகுலர் ஆக்டிவிட்டி அப்படின்னு கேட்கும்போது இப்போ போலீஸ் ஆஃபீஸர் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை காமிக்கிறாங்க. ஓகேப்பா, நீ என்ன சொன்ன, வீட்டில் நைட்டு தங்கியிருந்தேன், காலைல 8 மணிக்கு கடைக்கு வந்தேங்கிற, இப்போ 5 மணிக்கு இந்த வீட்டிலேருந்து இறங்கி வர்ற அந்த ஏரியாவில் சுற்றிட்டு இருக்கே, இது என்னப்பா விஷயம் அப்படின்னு கேட்டால் அப்படியே ஸ்டன் ஆகிட்டான். அவங்ககிட்ட பதிலே வரல, அப்படியே தலையை குனிஞ்சிட்டான். சரிப்பா போகலாமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படின்னு இப்போ போலீஸ் ஆஃபீஸர் அந்த சன்னி குத்தாங்கிற நபரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணைக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ அவனையும் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகும்போது, இங்கே பாரு சன்னி குத்தா, நீ தான் அந்த வீட்டில் புகுந்து எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்ட, நகை பணம் எல்லாம் கொள்ளையடிச்சு வந்திருக்கேன்னு எங்களுக்கு தெரியும். அதில் கோடிக்கணக்கான நகை பணம்லாம் இருந்துச்சு. ஸோ நீ தான் இந்த வீட்டில் இருக்கிற 4 பேரையும் கொலை பண்ணிட்டு வந்த. சரி சொல்லு, என்ன நடந்துச்சு, தெளிவாக சொல்லு, எதுக்காக பண்ண, எப்படி பண்ண, உனக்கு எப்படி இந்த ஐடியா வந்தது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்குறாங்க. அப்பா கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தவன் ஒரு பதில் சொன்னான் பாருங்க. அந்த பதிலை கேட்டு இந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு தலையே சுத்திருச்சு. இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை நான் எதிர்பார்க்கல. சார் ஓகே சார், நான் ஒத்துக்கிறேன், அந்த வீட்டில் கொள்ளையடித்த பணம் பொருள் எல்லாமே என்கிட்ட தான் இருக்குது, நான் திரும்ப கொடுத்துட்றேன். ஆனால் நான் 4 பேரை கொலை பண்ணல, ஒரே ஒருத்தரை தான் கொலை பண்ணேன் அப்படிங்கிறான். போலீஸ் கடுப்பாயிட்டாங்க. என்ன விளையாடுறியா, அந்த வீட்டுக்குள்ளே புகுந்துருக்க, பணத்தை கொள்ளையடிச்சிருக்க, நகையை கொள்ளையடிச்சிருக்க, வீட்டில் இருக்க 4 பேரை கொலை பண்ணிவிட்டு இப்போ என்னமா நான் ஒருத்தரை தான் கொலை பண்ணுங்கிறேன், ஏன் 3 பேர் மிச்சம் இருக்க 3 பேரை கொலை பண்ணுறேன்னு வெளியிலேருந்து யாராவது கூட்டு வந்தியா, உண்மையை சொல்லல அடி லாடம் கட்டிடுவேன்னு சொல்லும்போது, சார் நான் உண்மையை சொல்கிறேன் சார், நான் ஒரு கொலை தான் சார் பண்ணேன் அப்படிங்கிறான். என்னடா சொல்கிற, சரி தெளிவாக சொல்கிறா, நீ யாரை கொலை பண்ண, மற்ற 3 பேர்த்தையும் யார் கொலை பண்ணா அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொன்னான் பாருங்க, சார் அந்த அபிஷேக்கை மட்டும்தான் சார் நான் கொலை பண்ணேன் அப்படிங்கிறான். சரிப்பா, அப்போ அது அபிஷேக்கோட அம்மா அப்பா சகோதரி யார் கொலை பண்ணா, அதை அவங்க பையன் அபிஷேக் தான் சார் பண்ணா அப்படிங்கிறான். டே அவன் உயிரோடு இல்லைங்கிறதுனால நீ என்ன கதை வேணாலும் சொல்லுவேன் அப்படின்னு கேட்டால், சார் இது கதை இல்லை, உண்மை, நான் எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறேங்கிறான். பட் இவன் சொல்கிறதுல ஒரு உண்மைத்தன்மை இருக்கிற மாதிரி தெரியுது. சரி நீ சொல்லு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, அபிஷேக் எதுக்காக அவங்க 3 பேர்த்தையும் கொலை பண்ணணும், நீ எதுக்காக அபிஷேக்கை கொலை பண்ணணும்னு சொல்லும்போது இவன் சொன்னா பாருங்க ஒரு கன்ஃபெஷன். இந்த மாதிரி ஒரு கிரைமை இதுவரைக்கும் போலீஸ் ஆஃபீஸர் கேள்விப்பட்டிருப்பாங்களான்னு தெரியல. அப்போ இவன் என்ன சொல்கிறான், சார் நானும் இந்த அபிஷேக் வந்து நெடுநாள் நண்பர்கள், அவங்க கடைக்கு நான் சமோசா போகிறது 2வது, எங்களுக்கு எப்படி நட்பு அதிகமாச்சுன்னா நாங்கள் 2 பேர்த்துக்குமே சூதாட்டத்தில் இன்வால்மெண்ட் அதிகம் சார். நானும் சரியாக பிஸ்னஸ் பண்ண மாட்டேன், 2 நாள் கடைக்கு போவேன், 4 நாள் போய் சூதாடுவேன், எனக்கும் பணம் தேவைப்படும், அவன் அதை விட ரொம்ப மோசமாக சூதாடுறவன். அப்படி ஒரு நாள் நாங்கள் சூதாட்டத்தில் இருக்கும்போது எங்களுக்குள்ள நல்ல நட்பு முறையில் பழக்கம் ஏற்பட்டது சார். அவன் அவங்க அக்காட்ட 1.5 லட்ச ரூபா வாங்கிட்டு வந்து சூதாட்டத்தில் பணத்தை விட்டதும் எனக்கு தெரியும், அவங்க அப்பாட்ட தொடர்ந்து பணம் கேட்டுட்டு இருக்கான், அவங்க அப்பா தர மறுக்கிறாருங்கிறது எனக்கு தெரியும். அதனால அவனுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா மேலே ஒரு பயங்கர கோபம் இருக்குது, அவங்க சகோதரி மேலே இருக்குது, என்ன இவ தான் நல்லா சம்பாதிக்கிறாள், தம்பி தானே கொடுக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி என்கிட்டயும் சொல்லுவான். ஸோ நாங்கள் இப்படி அடிக்கடி மீட் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது எங்களுக்கு பண பிரச்சனை ஏற்பட்டுச்சு, சூதாடுறதுக்கு பணம் இல்லை, அதுதான் மெயின் பிரச்சனை. அப்போ வந்து நான் ஒரு நாள் ஒரு வார்த்தை சொன்னேன், என்னடா இது, ஒரு பையன் இன்னொருத்தர் வீட்டை விட்டு ஓடி போயிட்டான், உங்க அப்பா அவனை அத்து விட்டாரு, நீ என்ன ஒரே பையன் தானே, அந்த பணத்தை வச்சு உங்க அப்பா என்ன பண்ண போறாரு, அப்படி பணம் கொடுக்காத அப்பா அம்மா எதுக்கு நம்மளுக்கு, அவங்க எதுக்கு உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு வார்த்தையை கேட்டேன் சார். டக்குன்னு அவனுக்கு தோணுச்சு, ஆமால எனக்கு கிடைக்காத பணத்தை வச்சுட்டு அவங்க எதுக்கு உயிரோடு இருக்கணும், ஒன்று பண்ணுவோம், அவங்கள கொலை பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட கேட்டான். நானும் பண்ணிடலாமே, சூப்பரான ஐடியாவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நாங்கள் 2 பேரும் பிளான் போட்டோம். அப்போ என்ன டீலிங் போட்டோம் அப்படின்னா, அவனுக்கு தெரியும் அவங்க வீட்டில் எவ்வளோ பணம் இருக்குது, நகை இருக்குன்னு. ஸோ 1 கோடி ரூபா மதிப்புள்ள தங்க நகை வெள்ளி இருக்குது, அதுக்கப்புறம் இன்னொரு 50 லட்ச ரூபா கேஷ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டில் இருக்க எல்லாத்தையும் சேர்ந்து நம்ம 2 பேரும் கொலை பண்ணுவோம், எல்லாத்தையும் திருடிட்டு வருவோம், அதை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம், உனக்கு 50% தர்றேங்களாம். அப்போது இவனுக்கு வந்து சூப்பர் ஐடியா வருது, ஆஹா நம்மளுக்கு ஒரு 75 லட்ச ரூபாய் கிடைக்குமே, அதை வச்சு நம்ம வேலைக்கே போக வேணாம், சமோசாவே போட வேணாம், வாழ்க்கை ஃபுல்லாக சூதாட்டிட்டு ராஜா மாதிரி வாழலான்னு கண்ணை மூடிட்டு அந்த வாழ்க்கையை நினச்சி பார்க்குறான். பரவாயில்லையே, சூப்பர் ஐடியா இருக்குது, சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறான். ஸோ நான் எல்லாம் பண்ணுறேன், நீ எனக்கு உதவியாக இருந்தால் போதுங்கிற மாதிரி அபிஷேக் சொல்கிறான். ஸோ இப்போ 2 பேரும் ஃபைனலாக ஒரு டீலுக்கு வந்து ஒரு நாள் குறிக்கிறாங்க, மே மாதம் 31ஆம் தேதி அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையே தூக்கலான்னு. ஸோ இந்த கிரைம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, சாயங்காலம் 5 மணி இருக்கும். அவங்க சகோதரி வந்து மீனாட்சியோட வழக்கம் என்ன அப்படின்னா, ஜென்ரல் அந்த லஞ்ச் டயத்தில் நிறைய கடைகளை க்ளோஸ் ஆகிருக்கலாம், அவங்க அப்பா அம்மா வயசானவங்க மோஸ்ட்லி வீட்டில் தான் இருப்பாங்க, எந்த வேலைக்கும் போகிறதில்ல. இந்த சகோதரி என்ன பண்ணுறாங்கன்னா, லஞ்ச் பிரேக் போயிட்டு சாயங்காலம் 5 மணிக்கு வீட்டுக்கு மேலேருந்து கீழே இறங்கி வந்து கடையை திறப்பாங்க. ஸோ இவங்களுக்கு அந்த டைம் தெரியுது. ஸோ இப்போ இந்த வீட்டு மேலே இருந்து கீழே இறங்கி வர்ற மாடிப்படியில் இந்த 2 பேரும் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அபிஷேக் கையில் ஒரு இரும்பு ராடு வச்சுருக்கான். அவங்க சகோதரி அப்படி இறங்கி வர்றப்போ அந்த இரும்பு ராடை தலையில் வச்சு ஒரே அடி,
ஒரே அடிதான், தலையே உடஞ்சிருச்சு, அங்கேயே இறந்து போயிட்டாங்க. அப்போ அவங்க உடம்ப திரும்ப மேலே தூக்கிட்டு வரானுங்க. தூக்கிட்டு வந்து லிவிங் ரூமில் ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிடறாங்க. இப்போ அவங்க அம்மா அப்பா அங்கே தான் இருக்காங்க, அவங்களுக்கு விஷயமே தெரியாது. ஸோ கண்ணுக்கு தெரியாமல் ஒரு இடத்துல இந்த சடலத்தை ஒளிச்சு வச்சுட்டு ஸோ நைட்டு இந்த அம்மா அப்பா தூங்குற வரைக்கும் 2 பேரும் வெயிட் பண்ணுறானுங்க. ஸோ இப்போ நைட்டு ஒரு 9 மணி இருக்கும். அவங்க அம்மா அப்பா வயசானவங்க கொஞ்சம் சீக்கிரமாக போய் படுத்துறாங்க. அவங்க எப்போவுமே கதவை வந்து லாக் பண்ண மாட்டாங்க, ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்குனா யாராவது உள்ளே வரணுன்ட்டு. அப்போ அபிஷேக் என்ன பண்ணுறான், திரும்ப அதே இரும்பு ராடை எடுத்துகிட்டு போகிறான். நல்ல தூக்கத்தில் தன்னோட அப்பா அம்மாவோட தலையில் ஒரே அடி, இந்த பக்கம் ஒரு அடி, இந்த பக்கம் ஒரு அடி. 2 பேரும் என்ன நடக்குதுன்னு தெரியறதுக்கு முன்னாடியே மரணிச்சிடறாங்க. ஸோ இப்போ 3 பேரும் வந்து இறந்து போயிட்டாங்க. கிரைம் சீனில் எங்கே பார்த்தாலும் ரத்தமாக இருக்குது. அப்போ இவனோட ரோல் என்ன அப்படின்னா, அபிஷேக் வந்து இந்த இரும்பு கம்பியை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது, அவன் கொலை பண்ணியிருக்கான், அந்த கொலைக்கான ஆயுதத்தை க்ளீன் பண்ணுறது. கூட ஃபுல்லாக இருந்த இந்த சன்னி குப்தாங்கிற அவனோட அந்த சமோசா விற்கிற ஃப்ரெண்டோட ரோல் என்ன அப்படின்னா, இந்த கிரைம் சீனில் இருக்கிற பல ரத்தம் எல்லாமே இருக்குல்ல, அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ரத்தமே இல்லாத மாதிரி க்ளீன் பண்ணி தரணும். அதுதான் அவனோட வேலை. சரி, இவன் பாத்ரூமுக்கு போயிட்டு அந்த இரும்பு கம்பியை க்ளீன் பண்ணிட்டு இருக்கான். இவன் பக்கெட்டில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக ரத்தத்தை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அந்த இடத்துல ஃபினாயில் போட்டு லைசால்லாம் போட்டு துடைக்கிறான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஸ்மெல் வரக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய ப்ளீச்சிங் பவுடரு, டால்கம், அதாவது நார்மல் நம்ம ஃபேஸுக்கு போடுற பவுடரு அப்படின்னு பலவிதமான வாசனை திரவியங்களை வந்து அள்ளி தெளிக்கிறானுங்க. பட் லிவிங் ரூமில் ஏற்கனவே அந்த சகோதரியோட உடம்பு வச்சுருந்தானுங்க. இப்போ அந்த சகோதரியை நடு ஹாலுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறானுங்க. ஸோ வீட்டுக்குள்ளே இருக்க எல்லா பணத்தையும் கொள்ளடிக்கிறாங்க. தங்கம், அதுக்கப்புறம் அந்த வெள்ளி, பணம் எல்லாத்தையும் க்ளீனாக கொள்ளையடிச்சிட்டு அந்த வீட்டு கபோர்டில் இருக்க எல்லா துணியையும் எடுத்து இந்த லிவிங் ரூமில் போட்டு அந்த சகோதரியோட உடல் மேலே இந்த துணியெல்லாம் போட்டு மூடி வச்சிடறானுங்க. அப்போ வந்து இந்த அபிஷேக்குக்கு ஒரு ஐடியா வருது. இந்த கிரைமை நம்ம வேற யாரோ பண்ணியிருப்பாங்கன்னு போலீஸை வந்து நம்ம ஏமாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கார்ட்போர்டு பாக்ஸில் வந்து என்ன எழுதிட்டு போகிறான்னா, இதை யார் பண்ணா அப்படின்னா பண்டி அண்டு அந்த ரித்து, அந்த மருமகள், அவங்களோட செல்ல பேர் வந்து பப்ளின்னு கூப்பிடுவாங்க, அந்த பெண்ணோட பேரை போட்டு அவங்க தான் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வாசகம் வந்து எழுதி வச்சுட்டு போயிருக்கான். ஃபர்ஸ்ட் டைம் இந்த கிரைம் சீனுக்கு வரும்போது போலீஸ் இதை பார்க்கல, பட் 2வது டைம் தான் இதை பார்த்துருக்காங்க. ஸோ இப்போ எல்லா பணத்தையும் கொள்ளையடிச்சிட்டானுங்களா. இப்போ அவங்க பெரியவங்களோட உடல் வந்து அந்த ரூமுக்குள்ளே இருக்குது, இந்த பொண்ணோட உடல் லிவிங் ரூமில் இருக்குது. ஸோ இப்போ வந்து கிரைம் சீனை ஓரளவு க்ளீன் பண்ணிட்டானுங்க, பட் அதை 100% பண்ண முடியல. கார்ட்போர்டில் எல்லாம் எழுதி வச்சுட்டு இந்த வீட்டை வந்து லாக் பண்ணுறானுங்க. அதுக்கப்புறம் மாடிப்படியிலேருந்து இறங்கி வர அந்த கிரிலையும் லாக் பண்ணுறானுங்க. இப்போ அதுக்கப்புறம் இந்த பணத்தையும் இந்த நகையையும் பிரிச்சுக்கணும். ஸோ அதுக்கு எங்கே போகிறாங்கன்னா, அந்த கிரவுண்ட் ஃப்ளோருக்கு அபிஷேக்கோட கடைக்கு போகிறானுங்க. உள்ளே போய் ஷட்டரை சாத்திட்டு அப்படி பிரிக்க போகிறாங்க. அபிஷேக்குக்கு அந்த நகை பணம் எல்லாத்தையும் பார்த்துட்டு பயங்கர ஹாப்பி. நம்மளை இனிமேல் கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்லை, நம்ம 24 மணி நேரமும் சூதாடலாம், சந்தோஷமாக இருக்கலாம்னு அப்படி எல்லாத்தையும் வாரி இறைச்சிக்கிட்டு அந்த கூட கொலைக்கு உதவி பண்ண சன்னி குப்தாங்கிற அந்த சமோசா போடுற அந்த நபருக்கு வந்து ஒரு 4 வளையலை கொடுக்குறான். அவன் அந்த வளையல் எப்படி பார்த்துட்டு, என்னடா இது அப்படின்னு கேட்குறான். வச்சுக்கோ, எல்லாம் உனக்கு தான் அப்படிங்கிறான். டே, நீ எனக்கு என்ன கமிட்மெண்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்த? இந்த கிரைமை பண்ணால் 50-50 தர்றேன்னு சொன்னேல, இப்போ நகை பணம் எல்லாம் சேர்த்தா 75 லட்ச ரூபா மதிப்புள்ள பொருளும் நகையும் வரணும். நீ என்னன்னா ஒரு 4 வளையல கொடுக்குற, இவ்வளோ பெரிய கிரைமுக்கு உனக்கு உதவி செஞ்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த அபிஷேக் சொல்கிறான், டே, இது எங்கள் அப்பாவும் அம்மாவும் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது, அதை நான் உனக்கு எதுக்குடா தரணும்? இது ஏன் வீடு, எனக்கு சொந்தமானது, ஏதோ உதவி பண்ண 4 வளையலை தர்றேன், வாங்கிட்டு போடா அப்படின்னு சொல்லும்போது இந்த சன்னி குப்தாக்கு வந்துச்சு பாருங்க கோபம். ஏன்டா நீயே என்னை ஏமாத்துறியான்னு 2 பேத்துக்குள்ள ஆர்கியூமெண்ட் வருது, கை கலப்பு வருது. அப்போ அபிஷேக் தன்னோட அம்மா அப்பா சகோதரியை எந்த ராடை வச்சு அடிச்சு கொலை பண்ணானோ அதே ராடை இந்த சன்னி குப்தா எடுத்து இந்த அபிஷேக்கோட தலையில ஒரே அடி. அவங்க அம்மா அப்பாவை இவன் எப்படி கொலை பண்ணானோ அதே மாதிரி ஒரு நிகழ்வு அடுத்த 2 மணி நேரத்துக்குள்ளே இவனுக்கு நிகழுது. இதுதான் கர்மாங்கிறது. அதே கம்பியை வச்சு அடிக்கிறான், ஒரே அடி, தலையை வந்து ஸ்கல்லே உடஞ்சிருச்சு. இப்போ அபிஷேக் அங்கேயே இறந்து போயிடும். ஸோ இப்போ ஃபுல் கண்ட்ரோலும் இந்த சன்னி குப்தாக்கு வந்துடுது. உடனே அந்த வீட்டில் கொள்ளையடிச்ச நகை பணம் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணிக்கிறான். இப்போது இந்த அபிஷேக் டோரோட ஷட்டரை போட்டு லாக் பண்ணுற அந்த சாவி அவங்ககிட்ட இருக்குது. அதே டயத்தில் இவங்க வீட்டு மேலே மாடிப்படி போய் வர கிரில், அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்க கிரில் எல்லாமே இவங்ககிட்ட இருக்குது. இது நடந்தது எல்லாமே நைட்டு 10-11 மணிக்குள்ள முடிஞ்சிருச்சு. இப்போ அவனுக்கு என்ன டவுட்டுனா, மேலே நம்ம எல்லாத்தையும் சரியாக க்ளீன் பண்ணிட்டோமா, நம்ம மாட்டிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா, தனக்கு சம்மந்தமான ஏதாவது தடயம் கிடைக்க வாய்ப்பு இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக இவன் நைட்டு 12 மணிக்கு திரும்ப அந்த வீட்டுக்கு போகிறான். இதே மாதிரி மாடிப்படி கிரில்ல திறக்கிறான், வீட்டு கிரில்ல திறந்துட்டு உள்ளே போய் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே காலையில் வரைக்கும் இருக்கான்.
அதுக்குரிய காரணம் தெரியல. மேபி லேட் ஈவினிங் வந்தால் யாராவது பார்த்துருவாங்களா, இல்லை என்ன காரணத்துக்காண்டி அவன் அப்படி பண்ணான்னு தெரியல. இனிமேல் இந்த வீட்டுக்கு யாரும் வரமாட்டாங்கன்னு தெரியும், ஏன்னா அந்த வீட்டில் இருக்க எல்லாரையும் கொலை பண்ணியாச்சுன்னு. நைட்டு ஃபுல்லாக அந்த வீட்டுக்குள்ளே 3 சடலத்தோட ஒரு நைட்டு ஃபுல்லாக இருந்துட்டு மேபி இன்னும் கொஞ்சம் பொருளை திருடுறதுக்காக அவன் போயிருக்க வாய்ப்பு இருக்குது, அப்படித்தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஒட்டு மொத்தத்தில் அந்த வீட்டுக்குள்ளே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு காலையில் 5 மணிக்கு இறங்கி வரான். இப்போ அபிஷேக்கோட கடையோட சாவி, இந்த வீட்டு கிரில் எல்லாமே அவங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ அப்போ அவன் ஏற்கனவே கொள்ளையடித்த பணம் நகை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தன்னோட வீட்டுக்கு போகிறான். பட் அதே டயத்தில் இந்த இன்சிடென்ட் நடந்தப்போ அவனோட கையில் கடுமையான காயம் ஏற்பட்டிருக்கு. அதுக்காக போய் நிறையா ஸ்டிச்சஸ்லாம் போட்டு ஒரு கட்டு போட்டிருக்கான். ஸோ அவனோட அனுமானம் என்ன அப்படின்னா, வேற யாரோ இந்த வீட்டை கொள்ளையடிச்சிட்டு இந்த 4 பேர்த்தையும் கொலை பண்ணிட்டாங்கன்னு போலீஸ் தேடுவாங்க, நம்ம மேலே சந்தேகம் வர்றது. ஏன்னா நமக்கு இந்த குடும்பத்துக்கு எந்த தொடர்பு இல்லையே, ஸோ நம்ம மேலே சந்தேகம் வர்றதுக்கு ஒரு சான்ஸ் கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிட்டு இருந்திருக்கான். பட் இப்போவும் சரி, அந்த ஒரு சிசிடிவி கேமரா இல்லை அப்படின்னா சன்னி குப்தாங்கிற இந்த நபர் இந்த கிரைமில் இன்வால்வ் ஆகியிருக்கான் அப்படிங்கிறத வந்து போலீஸால் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ அந்த சன்னி குப்தா எல்லா கன்ஃபெஷனையும் பண்ணிக்கிட்டான். ஸோ 4 பேரை கொலை பண்ண குற்றத்துக்காக அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. சிசிடிவி ஆதாரங்கள் இருக்குது. ஈவன் அவனோட வீடை ஃபுல்லாக சோதனை பண்ணும்போது இந்த வீட்டிலேருந்து கொள்ளையடிச்ச ஒரு பைசா கூட விடலை, எல்லாத்தையும் வந்து ரெக்கவர் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லா கிரைம்லையும் கேள்விப்பட்டிருப்போம், கிரைம் சீன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று பண்ணுவாங்க. ஒருத்தன் கன்ஃபெஷன் பண்ணிட்டான் அப்படின்னா அந்த கன்ஃபெஷன் உண்மையா பொய்யா அப்படிங்கிறத வந்து நிரூபிக்கிறதுக்கு இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். பட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு தடயமாக எடுத்துப்பாங்க. இப்போ இவனை கூட்டிகிட்டு போகிறாங்க, அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஃபஸ்ட்டு அந்த மீனாட்சியை எந்த இடத்துல வச்சு அடித்து கொலை பண்ணீங்க, எப்படி தரன்னு மேலே இழுத்துட்டு போனீங்க, இனிஷியலாக அந்த உடலை எங்கே வச்சுருந்தீங்க, எப்படி அந்த அம்மா அப்பா ரூமுக்கு போய் கொலை பண்ணீங்க, அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட உடம்பை எதுக்கு லிவிங் ரூமுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்க, எங்கே பணம் கிடச்சிது, எங்கே தங்க நகை இருந்தது, எங்கே வெள்ளி கிடச்சிது, எந்த இடத்துல வந்து அந்த கேஷ் கிடைச்சது, அதுக்கப்புறம் அந்த எந்த வார்ட்ரோப்ல துணியை எடுத்து எப்படி போட்டீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே அப்படியே அந்த மொமெண்ட்டையும் ரீலீவ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி எல்லாத்தையும் இவன் சொல்கிறான். எல்லாத்தையுமே வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கிரைம் சீன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கீழே இறங்கி வர்றீங்க. இப்போ அபிஷேக்கோட கடைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ எந்த இடத்துல பண நகையை வச்சங்க, எங்கே ஆர்கியூமெண்ட் வந்தது, நீ எங்கே வச்சு அவனை அடிச்ச, எப்படி அடிச்ச, அவன் உடம்பு எங்கே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லா தடயங்களையும் கேட்டுப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ இவன் சொல்லுவான், அபிஷேக்கை நான் தலையில் இப்படி அடித்தேன், அவன் இப்படி விழுந்தான், இந்த பக்கம் கிடந்தான், நான் கிளம்பி போயிட்டேம்மா. ஓகே, இப்போ இவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டும் இப்போ இனிஷியலாக அபிஷேக்கோட உடலை கண்டுபிடிச்சிருப்பாங்களே, அதையும் ஒப்பிட்டு பார்ப்பாங்க. இவன் சொன்ன மாதிரி அபிஷேக்கோட உடல் கரெக்டாக அந்த இடத்துல தான் இருந்துச்சுன்னு பார்ப்பாங்க. அப்போ அது 2 மேட்ச் ஆகுதா? அப்போது உண்மையிலேயே இந்த கிரைம் பண்ணவனுக்கு மட்டும்தான் அந்த தகவல் தெரியும், 3வது நபருக்கு தெரியாது. இந்த கிரைம் சீன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வர்றதுக்கு முன்னாடியே அபிஷேக்கோட உடல் எப்படி இருந்தது அது எல்லாத்தையுமே போலீஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. 2ஐயும் ஒப்பிட்டு பார்ப்பாங்க. அப்போ தான் இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு தடயமாக கருதப்படும். ஸோ இவன் சொல்கிறது எல்லாமே 100% மேட்ச் ஆகுது. ஸோ சந்தேகமே கிடையாது, சன்னி குப்தாங்கிற இந்த நபர் தான் அந்த கொலை பண்ணியிருக்காரு. பட் என்னதான் இவன் ஒரு கொலை பண்ணால் கூட, மற்ற 3 கொலைக்கு உடந்தையாக இருந்தால் கூட, இதில் சம்மந்தப்பட்ட 3 கொலையை பண்ண அபிஷேக் உயிரோடு இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த சன்னி குப்தா தான் முதன்மை குற்றவாளியாக வர்றான். ஸோ இப்போ அவனுக்கு எதிராக நிறைய தடயங்களை கலெக்ட் பண்ணி போலீஸ் ஆஃபீஸர் குற்றப்பத்திரிகை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த வழக்கில் சந்தேகப்பட்ட இந்த குடும்பத்தோட முதல் பையன் அஸ்வினி குமார், அவன் ஜெயிலில் இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க மருமக ரீத்து, அந்த பெண்மணிக்கும் இந்த கொலைக்கும் எந்த தொடர்பும் இல்லைங்கிற மாதிரி அஃபீஷியலாகவே அந்த 2 பேர்த்தையும் இந்த வழக்குலேருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. பட் அவங்க மேலே ஏற்கனவே இந்த மேரேஜ் ஸ்கேம் பண்ண வழக்கு இருக்குது. அதுக்குரிய ட்ரையல் அவங்க ஃபேஸ் பண்ணணும், அதுக்குரிய தண்டனையை வந்து அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும். ஸோ இந்த கேஸ் இதோட முடிவுக்கு வந்தது. இந்த கேஸை பற்றி நம்ம சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம். நிறைய பேத்துக்கு இது போர் அடிக்கும்னு நினைக்கிறேன். பட் இந்த கேஸ் உங்களுக்கு அது இஃப் யூ டோன்ட் வாண்ட் ஹியர்னா நீங்கள் எங்கேயே ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த கேஸில் நான் ஃபீல் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, இவன் அன்னெசரி எதுக்கு இந்த அபிஷேக்னவன் இவ்வளோ கொலை பண்ணணும்? 3 பசங்க இருக்காங்க. ஒரு பையனை அவங்க அப்பா சொத்துல எனக்கு எதுவுமே கிடையாது, சம்மந்தமே இல்லைன்னு வீட்டை விட்டு துரத்திட்டாரு. ஸோ அவங்க அப்பா ஒரு 15 கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்காரு. அவங்க பொண்ணுக்கு மீனாட்சிக்கும் இந்த அபிஷேக்கும் ஈக்குவலாக பிரித்தாலே 7-8 கோடி ரூபாய் சொத்து வரும். இந்த சொத்தை பொறுமையாக இருந்து அனுபவிக்கிறதுக்கு பதிலாக எதுக்காக அந்த வீட்டுக்குள்ளே இருக்க 1 கோடி ரூபாய் பணத்துக்காகவும் நகைக்காகவும் இவ்வளோ பெரிய கிரைமை பண்ணா அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த இடத்துல தான் முக்கியமான ஃபேக்டர் வந்து அந்த சூதாட்டத்துக்கு அவன் அடிமையானது. அந்த போதைக்கு, அந்த சூதாட்டத்துக்கு அவனுக்கு இம்மீடியட்டாக பணம் தேவைப்படுது. அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான், அந்த இம்மிடியேட்டான பண தேவைக்காண்டி தான் அவன் இவ்வளோ பெரிய கிரைமை பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் ஸ்டில் என்னால் நம்பவே முடியல.
அதாவது நம்ம நிறைய கிரைமில் பார்ப்போம், ஒரு அம்மா எப்படி ஒரு குழந்தையை கொலை பண்ணுது, இல்லை ஒரு அப்பா தன்னோட குழந்தையை எப்படி கொலை பண்ணுறாரு அப்படிங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். ஸ்பௌஸ் கொலை பண்ணுறது கூட நிறைய கேஸில் பார்த்துருக்கோம். பட் குழந்தைகளை கொலை பண்ணுறது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். அதே மாதிரி தான் ஈக்குவலாக ஒரு பையனோ பொண்ணோ தன்னோட சொந்த அம்மா அப்பாவை கொலை பண்ணுறது அந்த அளவுக்கு ஒரு சென்சிட்டிவான விஷயம். தன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு சின்ன வயசுலேருந்து அவ்வளோ வளர்த்து படிக்க வச்சு இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட அம்மா அப்பாவை எப்படி ஒரு நைட்டு தூங்கிட்டு இருக்கவங்கள ஒரு இரும்பு கம்பியால் வச்சு அடித்து அவனால் கொலை பண்ண முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத வந்து கற்பனை கூட பண்ணி பார்க்கும்போது அந்த கிரைமை பண்ணும்போது அவனுக்கு ஒரு மெமரிஸ் கூடிய மனசில் வராமல் இருந்திருக்கும். இந்த கேஸில் மட்டுமல்ல, நான் நிறைய இதில் சொல்லியிருப்பேன், இந்த உலகத்தில் நம்ம சந்தோஷப்பட்டா உண்மையிலே சந்தோஷப்படுறதுக்கும், நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் உண்மையிலே நமக்காக வருத்தப்படுறதுக்கும் ரொம்ப ரொம்ப சில பீப்புள் தான் இருப்பாங்க. விரல் விட்டு எண்ணிடலாம். அதில் மிக முக்கியமானது வந்து நம்மளோட அம்மா அப்பா. எந்த அம்மா அப்பாவும் நம்ம குழந்தைங்க வந்து சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷப்படுவாங்க, நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா மனசார வருத்தப்படுவாங்க. பட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாய்க்கிற மனைவியோ இல்லை கணவனோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா, அது கூட இப்போ எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஸோ இது ரொம்ப க்ளோஸான சர்க்கிள். உண்மையிலேயே உங்களுக்காக உங்கள் சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் உங்கள் வருத்தத்தை ஷேர் பண்ணிக்கும் இருக்கிற உண்மையான உறவு வந்து ரொம்ப கம்மி. அப்படிப்பட்ட இந்த அம்மா அப்பாங்கிற உறவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை ஏன் இந்த இடத்துல நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து அம்மா அப்பாவை இருக்கும்போது சரியாக கவனிக்கிறது இல்லை. பட் அவங்க இல்லாதப்போ ஒரு நாள் வந்து அப்படி திரும்பி பார்த்தப்போ அவங்க உட்காந்துருந்த எம்டி சேரை பார்க்கும்போது மனசில் ஒரு குற்ற உணர்ச்சி வரும். ஸோ அதனால் உங்கள் அம்மா அப்பா இப்போ உங்களுக்கு உயிரோடு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து வாங்கி கொடுங்க. பிகாஸ் சின்ன வயசில் நம்மளை அப்படித்தானே வளர்த்துருப்பாங்க. நான் அதனால தான் எங்கள் அம்மா இருக்கும்போதே நான் சொல்லுவேன், எங்கள் அம்மாவே இந்த நார்த் இந்தியாவுக்குலாம் டூர் போகணும்னு சொல்லுவாங்க. அப்போ சொல்லுவாங்க, இல்லைடா இவ்வளோ செலவாகுதுமாங்க. நான் சொன்னேன், நீங்கள் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, போயிட்டு வாங்க. ஆனால் இந்த ஏஜை விட்டுட்டிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கே வயசாச்சுன்னா ட்ராவல் பண்ண முடியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி இப்படியே தான் சொல்லி எங்கள் அம்மாவை 3 டைம் காசிக்கு அனுப்பி வச்சுருக்கேன். எங்கள் அம்மா அப்பாவை அவங்க வந்து ஆல் இண்டியா எல்லாமே அவங்க எந்தெந்த கோவிலுக்கு போகணும்னு நினச்சாங்களோ எல்லாமே பார்த்து அனுபவிச்சிட்டாங்க. அதே மாதிரி எங்கள் அம்மா ஆசைப்பட்ட எல்லாமே பண்ணி கொடுத்துட்டேன். எங்கள் அம்மா இருக்கும்போதே சொல்லுவேன், நீங்கள் கேட்ட எல்லாத்தையுமே பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். பட் இப்போ வந்து எங்கள் அம்மா இல்லை. நான் உட்காந்து அந்த மெமரிஸை நான் நினச்சி பார்க்கும்போது எனக்கு வந்து கில்ட்டி ஃபீலிங் இல்லை. ஐயோ எங்கள் அம்மாவுக்கு நான் இது பண்ணியிருக்கலாமே அது பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி எனக்கு இல்லை. எங்கள் அம்மாவை மிஸ் பண்ணுறேன், அது ஃபீலிங் எனக்கு இருக்குது. ஆனால் நம்மளுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை, பரவாயில்ல, நம்ம அம்மாவுக்கு எல்லாமே பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதே தான் நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு அப்பா அம்மா இருந்தாங்க, இல்லை நீங்கள் இது வரைக்கும் கவனிக்கலை. சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா கவனிப்பாங்க, ஆனால் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. ஸோ அம்மா அப்பாவுக்கு அந்த ஒரு சந்தோஷத்தை கொடுங்க. நீங்கள் ஃபாரினில் இருந்தாலும் சரி, டெய்லி ஒரு 5 நிமிஷம் ஃபோன் பண்ணி பேசுங்க. வீக்கெண்டில் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பேசுங்க. ஸோ அந்த அம்மா அப்பா அந்த கடைசி காலத்தில் ஒரு தனிமையை ஃபீல் பண்ணுவாங்களே, அந்த தனிமையை வந்து நம்ம தான் போக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு தேவையானதை ஆசைப்பட்டதை பல பேர் வாயை திறந்து கூட கேட்க மாட்டாங்க. ஸோ அம்மா அப்பா இருந்தால் கடைசியில் அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு ஒரு நாள் அவங்க இல்லாதப்ப நம்மளுக்கு அந்த கில்ட்டி ஃபீலிங் இருக்காது. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், எங்கள் க்ளோஸ் சர்க்கிள்லேயும் பார்த்துருக்கேன். திடீர்னு ஒரு நாள் அம்மா அப்பா இறந்து போயிடுவாங்க, அப்போ ஃபீல் பண்ணுவாங்க, ஐயோ அப்போ இது கேட்டாங்க இதை பண்ணியிருக்கலாமே. அந்த மாதிரி ஒரு கில்ட்டி ஃபீலிங்கோட நம்ம வாழ வேண்டியதில்லை, பிடிச்ச எல்லாத்தையும் பண்ணிடலாம். ஸோ அந்த அம்மா அப்பா உறவு வந்து எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது வந்து இந்த கேஸ் மூலமாக நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா இப்போ வந்து நான் எங்கள் அம்மா இல்லாமல் எங்கள் அப்பாவை தான் என்னோட அம்மா உருவத்திலே நான் பார்க்குறேன். ஸோ அது இப்போ கூட எங்கள் அப்பா கேட்பார், என்னடா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்பார். சாப்பிட்டியா, எங்கே போகிற, என்ன பண்ணிட்டு இருக்க, பைக்கில் இப்போ எடுத்துகிட்டு போனால் கூட பார்த்து போகும்பார். ஏன்னா இப்போ எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பாவை நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன், எங்கள் அப்பா என் கூட தான் இருக்காங்க இப்போ. ஸோ இப்போ கூட சரி எங்கள் அம்மா இல்லாமல் தனியாக இருக்கிற ஒரு சூழ்நிலையில் கூட அவருக்கு அந்த தனிமை தெரியக்கூடாதுன்னு நல்லா பார்த்துக்கிறேன். இப்போ கூட அவர் என்கிட்ட அவ்வளோ அக்கறையாக கேட்பார், சாப்பிட்டியா அப்படின்னு கேட்பார். ஸோ இந்த மாதிரி உண்மையான உறவுகள் ரொம்ப குறைவு. அப்படிப்பட்ட உறவுகளை வந்து நம்ம போற்றணும். ஸோ பெற்றவங்களை இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருந்தாலும் சரி, இனிமேல் வந்து முக்கியத்துவம் கொடுங்க. அப்படிப்பட்ட பெற்றவங்களை கொலை பண்ணுறவன் உண்மையிலேயே மனுஷனாக இருக்க முடியாது. அதை வந்து இந்த வழக்கு மூலமாக நான் பதிவு பண்ணிக்க நான் விருப்பப்படுறேன். அதுக்கப்புறம் இந்த வழக்கில் நம்ம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், இது வந்து இளைய தலைமுறைக்கும் பொருந்தும், இது கல்யாணமானவங்களுக்கும் பொருந்தும், வயசானவங்களுக்கும் பொருந்தும். 3 கெட்ட பழக்கங்கள் இருந்தால் நம்ம வாழ்க்கை எப்படி நாசமாக போகும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். குடிப்பழக்கம், ட்ரிங்க்ஸு, போதை பழக்கம், அதுக்கப்புறம் கேம்பிளிங், சூதாட்டம், இது 3ம் இருக்கும். ஆக்சுவலி இது 3 சேர்ந்துச்சுன்னா ஜென்ரலாகவே ஒருத்தன் சூதாட்டத்தில் ஈடுபட்டானா அவனுக்கு குடிப்பழக்கம் கண்டிப்பாக இருக்கும். இது எல்லாமே ஒரு இது மாதிரி க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி எல்லாம் அப்படி ஒன்றாவே ட்ராவல் பண்ண, இது எல்லாம் ஒன்று இருந்தாலே போச்சு, அவன் நாசமாக போவான். இது 3 சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் சுத்தம். அழகாக இந்த கேம்பிளிங்னா சூதாட்டம் மூலமாக பணம் போயிட்டே இருக்கும்.
அப்போ அந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டா கூட 2 கிரைம் பண்ண தோணும். சூதாட்டத்துக்கு பணம் இல்லையா, அப்போ ட்ரிங்க்ஸை சாப்பிட்றோமா, எவனையா போய் கொலை பண்ணுறோமா, கொள்ளையடிக்கிறோமா, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிரைம் வந்து அப்படியே சேர்ந்துட்டு போகும். அதுவே ஃபாலோ பண்ணும் கிரைம். நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், இதெல்லாம் பண்ணுன்னு நீங்கள் உள்ளே போகிற ட்ரிங்க்ஸும் போதை மருந்தும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி குடிப்பழக்கத்துக்கும் போதைக்கும் சூதாட்டத்துக்கும் அடிமையானவங்களுக்கு வந்து குடும்பத்தோட அருமை தெரியாது, உறவுகளோட அன்பை பற்றி தெரியாது, அந்த லவ்னா என்னன்னே தெரியாது, சுற்றி இருக்க நண்பர்களை பற்றி தெரியாது, தனக்கு கிடைச்ச வாழ்க்கையோட அருமையை பற்றி தெரியாது. பாருங்க, இவன் சும்மா இருந்தாலே சரி, இன்னொரு 5 வருஷத்துல அவங்க அப்பா காலத்துக்கு அப்புறம் ஈஸியாக ஒரு 7-8 கோடி ரூபாய் சொத்து வரும். அதெல்லாம் விட்டுட்டு பாருங்களேன், அவரை போய் கொலை பண்ணி இப்போ பாருங்க அவனும் இறந்து போய் கிடக்கான். ஸோ இந்த மாதிரி ஆளுகளுக்கு இதுக்குரிய காரணம் என்னன்னா, அவனுக்கு இருக்கிற அந்த கெட்ட பழக்கங்களால அவனோட மூளையே மழுங்கி போயிடும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நீங்கள் ஒரு நல்ல குடும்பஸ்தராக இருந்தீங்கன்னா, நான் ஒன்றும் இல்லைப்பா கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறேன், சாயங்காலம் உடம்பு வலிக்கு குடிக்கிறேன்பாங்க. உடம்பு வலிக்கு குடிச்சாதான் உடம்பு வலி போகுமா? அது கண்டிப்பாக கிடையாது. வீட்டுக்கு போங்க, மனைவி வந்து உடம்பை கால் கையை அமுக்கி விடுறது கூட ரெடியாக இருக்காங்க. ஸோ குடிச்சாதான் உடம்பு வலி போகுங்கிறதெல்லாம் சும்மா நம்மளோட குடிக்கிறதுக்கு ஒரு ரீசனை வந்து நம்ம ஏற்படுத்திக்கிறோம். ஸோ அதுவும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, கூலி வேலைலாம் பார்த்துட்டு போய் டெய்லி குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சம்பாதிக்கிற பணத்தையே பாதி கொடுத்துட்டீங்க. நான் இன்னொரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், அந்த குடிக்கிற படத்தை உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸோ, சாப்பிட்றதுக்கு நல்ல ஸ்வீட்டோ, இல்லை நல்ல ஒரு பிரியாணியோ, இல்லை அவங்க ஆசைப்பட்ட ட்ரெஸ்ஸோ, தலைக்கு வைக்கிறதுக்கு பூவோ வாங்கி கொடுங்க. நீங்கள் குடிக்கிறத விட சந்தோஷம் வந்து உங்கள் குடும்பத்தில் அதிகமாக கிடைக்கும். ஸோ இனிமேல் அது தயவுசெய்து இந்த டாஸ்மாக் பக்கம் போகாதீங்க. அங்கே போய் நீங்களே இந்த பிஸ்னஸை சரிச்சு விட்டால் ஆட்டோமேட்டிக்காக எல்லா டாஸ்மாக்கையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி போதை மருந்து, இந்த கேம்பிளிங், இந்த சூதாட்டம், இந்த லோக்கலில் சீட்டாடுறது, ஆன்லைனில் சீட்டாடுறது அதை விட முக்கியம். ஸோ அதனால் இந்த மாதிரி எந்த கெட்ட பழக்கத்துக்குலையும் போய் மாட்டிக்காதீங்க. அது வந்து நீங்கள் வந்து ஒரு சாதாரண கூலி வேலை பார்த்து உங்கள் குடும்பத்தை சம்பாதிச்சு ஓட்டுற நபராக இருந்தாலும் சரி, இல்லை இந்த அபிஷேக் மாதிரி பணக்காரனாக இருந்தாலும் சரி, எத்தனை பேராக இருந்தாலும் சரி, இந்த 3 பழக்கமும் சேர்ந்துச்சுன்னா உங்கள் சாம்ராஜ்யமே சரிஞ்சு போயிடும், நாசமாக போயிடும், உங்கள் குடும்பமும் நாசமாக போயிடும். ஸோ மேக் ஷுர் இந்த கெட்ட பழக்கம் இது வரைக்கும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கெட்ட பழக்கத்திலேருந்து நீங்கள் விடுபட்டு வந்தீங்கன்னா அதோட நன்மையை கால்குலேட் பண்ணி பாருங்கள். பல விஷயம் இருக்கும், பட் அதோட கெட்டதை பாருங்கள், உங்கள் உடம்பு கெட்டு போகும், சொசைட்டியில் மதிப்பு இருக்காது, உங்கள் குடும்பம் நாசமாக போகும், குழந்தைங்க தெருவில் நிற்கும். பாருங்கள், எல்லாமே கெட்ட விஷயம் தான் நடக்குது. ஸோ உங்கள் ஒருத்தரோட சுயநலத்துக்காக உங்கள் குடும்பமே நாசமாக போகணும் நீங்கள் விரும்புகிறீங்களா? கண்டிப்பாக யாருமே விரும்ப மாட்டேங்க. ஸோ அந்த பழக்கத்தை இதோட நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி கேஸ்லேருந்து நம்ம வந்து இதை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். அதனால தான் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். நிறைய பேர் நான் அட்வைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. நான் அட்வைஸ்லாம் பண்ணலை. என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, இப்போ நார்மலாக ஒரு விஷயம் நம்ம தனியாக போய் நான் ஒரு வீடியோ போட்டு இதெல்லாம் சொன்னால் யாராவது பார்ப்பாங்களா? இது வந்து ஏதோ போதனை பண்ணுற மாதிரி இருக்கும். இது அப்படி கிடையாது. இந்த மாதிரி ஒரு கிரைம் நடந்திருக்குப்பா, ட்ரூவா 2 வாரத்துக்கு முன்னாடி தான் நடந்திருக்கு. அவனோட கெட்ட பழக்கம் அதனால இப்படி நடந்திருக்கு. இப்போ உனக்கு இது மாதிரி இருக்கா, இருந்தால் நாளைக்கு உனக்கு இது நடக்கும், அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு ட்ரூ கிரைமை லிங்க் பண்ணி பார்த்தோன்னா தான் நம்மளுக்கு வந்து அது மேலே ஒரு தாக்கம் இருக்கும். அதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு கிரைம்லேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பல விஷயம் இருக்கும். நிறைய பேர் என்ன நீங்கள் ட்ரோல் பண்ணலாம், அட்வைஸ் பண்ணுறேன், போதனை பண்ணுறேன், 5 நிமிஷத்தில் முடிக்க வேண்டிய ஸ்டோரியை அரை மணி நேரம் சொல்கிறேன், 1 மணி நேரம் சொல்கிறேன். நீங்கள் என்ன வேணாலும் ட்ரோல் பண்ணிக்கங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. பட் ஆனால் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்க விஷயம் என்னென்னா, யாராவது ஒருத்தராவது கமெண்ட் போடுறாங்க கீழே, ஆமாம் பிரதர் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், இனிமேல் குடிக்க மாட்டேன், இனிமேல் இந்த மாதிரி சூதாட்டம் போக மாட்டேன், இனிமேல் தப்பு பண்ண மாட்டேங்கிற மாதிரி இந்த ஒவ்வொரு கிரைம்லேருந்தும் நம்ம சொல்கிற டேக்அவே யாராவது சில பீப்புளுக்கு போய் ரீச் ஆகும்போது அது சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அதே மாதிரி திரும்பவும் நேற்று பார்க்குறேன், அந்த ஒரு கேஸு, பூனே கேஸ்ன்னு நினைக்கிறேன், அந்த கேஸ் போட்டேன்ல, நியூஸ் சேனலில் 3 நிமிஷத்தில் சொல்கிறான், நீ எதுக்கு 30 நிமிஷத்தில் சொல்கிறேங்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆளுங்க சொல்கிறேன், தயவுசெய்து நியூஸ் சேனலே பாருங்கள். என்னோட சேனலுக்கு வந்து உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணிக்காங்க. நான் அந்த மாதிரி ஆளுகள்லாம் உடனே பிளாக் பண்ணிடுவேன். அதாவது கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக் சொல்கிறது வேறு, நக்கலாக வந்து ஃபீட்பேக் சொல்கிறது வேறு. அந்த மாதிரி பீப்புள் வந்து நம்ம சேனலுக்கு தேவையில்லை. நீங்கள் போய் நியூஸ் சேனலே பாருங்கள். ஸோ ஹோப்ஃபுல்லி நம்ம சேனலில் என்னோட தாட்டுக்கு அலைன் ஆகிற மாதிரி நிறையா வியூவர்ஸ் இருக்கீங்க. ஒரு கிரைம் நடக்குது, அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படிங்கிறத கற்றுக்கிறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருக்கீங்க. அந்த மாதிரி வியூவர்ஸ் வந்து நான் உண்மையிலேயே ரொம்ப என்கரேஜ் பண்ணுறேன். அந்த மாதிரி வியூவர்ஸ் வந்து என்னோட வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் மனசார நன்றி சொல்லிக்கிறேன். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோவில் நம்ம பல விஷயங்கள் கற்றுக்கிட்டோம்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி அனதர் வித்தியாசமான கேஸில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் ஸ்டே சேஃப், டேக் கேர், பை.